தமிழ்நாட்டில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார் குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. மீனவ கிராமம் அது. கடந்த சனிக்கிழமை 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சதுனால அவங்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கு, வாந்தி மயக்கம்லாம் வந்திருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே மரக்காணம் மருத்துவமனை, அதுக்கப்புறம் விழுப்புரம் அரசு மருத்துவமனை, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைலாம் கூட்டி போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் அன்னைக்கே சனிக்கிழமையே ஒரு 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. சக்திவேல், தரணி அப்படிங்கிற மாதிரி 2 பேர். மூதாட்டி மலர்விழி அப்படிங்கிறவங்க நேற்று இறந்து போயிருக்காங்க. இவன் மரக்காணத்துல மட்டும் கள்ளச்சாராயம் குடிச்சு இப்ப நிலவரப்படி 11 பேர் இறந்து போயிருக்காங்க. மரக்காணத்துல இப்படியா அப்படியே கட் பண்ணி இங்கே வா செங்கல்பட்டுல இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு அஞ்சல, வசுந்தரா, சின்னத்தம்பி அப்படிங்கிற 5 பேர் இறந்து போயிருக்காங்க. செங்கல்பட்டுல 5 பேரு, இங்க மரக்காணத்துல 11 பேர். ஒரே நாள்ல நடந்திருக்கு இது. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து என்ன தெரியுது, இதுல யார் கட்டுப்படுத்தணும்? காவல்துறை கட்டுப்படுத்தணும். காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அவசரமா. என்னோட எடுத்துருக்காங்கன்னா அந்த பொண்ணுடைய உறவினர்கள் எல்லாரையும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சாலை மறியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே சம்பவத்துக்கு வந்த கலெக்டர் பழனி அவர் வந்து சமாதானப்படுத்திருக்காரு. எஸ்பி சமாதானப்படுத்திருக்காங்க சொந்தக்காரங்களை. அதற்கு பிறகு டிஜிபி உத்தரவின் பேர்ல மரக்காணம் காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் வடிவழகன் அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உதவி ஆய்வாளர், அமலாக்கா பிரிவு ஆய்வாளர், அதோடைய உதவி ஆய்வாளர்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருக்கணும். உளவு பிரிவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு கிராமத்துல சாவகாசம் பாக்கெட்டா பொட்டலாம் வாங்கிக்கோங்க சாராயம் வாங்கிக்கோங்க போட்டுட்டு போயிருக்காங்க. சுதந்திரமா வித்திருக்காங்க கள்ளச்சாராயத்தையே. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு? இதுக்கு மதுவிலக்கு தடுப்பு பிரிவுன்னு ஒரு தனி பிரிவே இருக்கு, தனிப்படையே இருக்கு. அந்த காவல்துறை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இப்ப அவசரமா ஒரு உத்தரவு வந்து டிஜிபி சைலேந்திர பாபு வந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட எஸ்பி, அந்த மதுவிலக்கு பிரிவில் உள்ள அதிகாரிகள் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற எல்லாரையும் சோதனை பண்ணி கைது பண்ணுங்க அப்படின்ட்டு. இதோட வந்து அந்த மெத்தனால் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இந்த உயிர் போறதுக்கான காரணம். அதுல வந்து அந்த மருத்துவ தொழிலுக்கும் அதை தாண்டி இந்த தொழிற்சாலைகளுக்கும் தவிர வேற எங்கெல்லாம் வெளியே போகுது அது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வேலையே அவங்களுக்கு, அந்த மதுவிலக்கு தடுப்பு பிரிவுக்கு. இவ்வளவு நாள் அந்த வேலை அப்ப நடக்கல, இப்பதான் உத்தரவே பறந்துருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, கஞ்சா வேட்டை, இந்த கள்ளச்சாராய ஒழிப்பு வேட்டைன்னு பேர் மட்டும் அழகா வச்சுக்கிறாங்க. பட் செயல்பாடு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அதான வந்து தெளிவா அதை காட்டுது. இப்ப 10 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் தடுக்கிறதுக்காக. அதற்கு பிறகு இப்ப வந்து மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 88 சாராய வியாபாரிகள் அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கைது பண்ணியிருந்தா எல்லாத்துக்கும் பயம் வந்திருக்கும்ல, கள்ளச்சாரம் வைக்க கூடாதுங்கிற பயம் வந்திருக்கும்ல உங்களுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணம்ங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படாத சமாச்சாரம் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் குஜராத்ல, பீகார்ல எல்லாம் நடக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, இப்ப குஜராத்ல பீகார்லயும் வந்து நிலவரமே வேற. ஏன்னா குஜராத்ல, பீகார்ல மதுபானம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால தினசரி வந்து அங்க கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அது அரசியல் தாக்கமும் அங்க ஏற்படுத்தும். ஆனா இங்க வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக்கும் திறந்திருக்கு, 500 கடைகளை மூடுறோம் நாங்க, அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் போயிட்டு இருக்கா, இந்த பக்கம் பார்த்தா கள்ளச்சாராயமும் வித்துட்டு இருக்காங்க. ரெண்டுமே பேரலா போயிட்டு இருக்கு. ஆமா, 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே நாள்ல இறந்து போதெல்லாம் எவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம். இப்ப ஸ்டாலின் வந்து அவசரமா சென்னை கிளம்பி அங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் விசாரணை பண்றாராம். பாதிக்கப்பட்டவங்க ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, நேரடியா அங்க போயிருக்காரு. மெத்தனால்னாலதான் இவ்வளவு மரணங்கள்னு சொன்னது மட்டும் இல்லாம சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்திரம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமா எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. எடப்பாடி வந்து பதவி விலகணும்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, எடப்பாடி பழனிசாமி உங்க பேரு மட்டும் 2.0 3.0 வச்சுக்கிறாங்க. மொத்தமா இந்த ஆட்சியே 0வா தான் வந்து இருக்கு. சட்ட ஒழுங்கு வந்து சீர்கட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு இப்ப இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்களே, இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு முதல்வர் வந்து பதவி விலகணும், இதை நான் வலியுறுத்தி சொல்றேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து சொல்லியிருக்காரு. இது அரசியலாவும் ஆக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அமைச்சரும் கூட அவர் சொல்றாரு அதிமுக ஆட்சியில தான் கலாச்சாரம் நிறைய இருந்தது, அதனாலதான் அங்க ஆரம்பிச்ச கலாச்சாரம் அப்படியே எங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ உங்க ஆட்சியில் என்ன பண்ணிட்டு கேள்வி எழுதா இல்லையா? 2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்பதான் வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட இடங்கள தமிழ்நாடு முழுக்க சாதனை பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டு விளக்கிட்டு இருந்தீங்க. ஈடில்லா ஆட்சின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு சி.வி. சண்முகம் இருக்காருல்ல, விழுப்புரத்தை சேர்ந்த அதிமுக எம்பி, அவரும் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, திமுக காரங்க தான் போலீஸை வந்து வேலை பண்ண விடாம தடுக்கிறாங்க. இந்த திண்டிவனத்தை சேர்ந்த பெண் கவுன்சிலர், 20வது வார்டுக்கு பெண் கவுன்சிலர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க திமுகவை சேர்ந்தவங்க. அவங்களோட கணவர் வந்து 3 முறை கள்ளச்சாராய வழக்கு, கஞ்சா வழக்குல கைதாகி உள்ள போயிருந்தாரு. அவரை இவங்க வந்தோன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? திமுக காப்பாத்துதா அவரை அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்காங்க. ஆனா திமுக கவுன்சிலர் மேல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப கஞ்சா கேஸ்ல
3 டைம் உள்ள போயிட்டு வந்தவருடைய ஒய்ஃபுக்கு சீட்டு கொடுத்துறாங்க இவங்க. ம். இப்ப யாரை முன்னிலைப்படுத்துறாங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா மக்கள் மத்தியில? ஆமா, கண்டிப்பா எழுது. பல கட்சி தலைவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ராமதாஸ் வந்து அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், மதுவிலக்கு பிரிவுத்துறை அதிகாரிகள், உள்ளூர் காவல்துறைன்னு எல்லாரையும் பணி நீக்கம் பண்ணணும், அவங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, ம். அண்ணாமலை அதுக்கு மேலதான் பேசுவார் எப்பயுமே. செயலற்ற அரசாங்கமா இருக்குது, அதான் அது எடுத்துக்காட்டுது, இவ்வளவு பேர் மரணங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி சீமான் என்ன சொல்றாருன்னா, ம். 2 ஆண்டு ஆட்சி சாதனைலாம் சொன்னாங்கல்ல, சாதனைகளை இதையும் நீங்க சேர்த்துவாங்க, இவ்வளவு மரணத்தையும் நீங்க சேர்த்துவாங்க, கள்ளச்சாரையும் சேர்த்துவாங்க. ம். ஆமா, இந்த சம்பவங்கள்லாம் எதை காட்டுதுன்னா, காவல்துறை வந்து திமுக அரசோட பிடியில இல்லையோ அப்படிங்கறதான் காட்டுது. அதுவும் குறிப்பா இவர் தான் காவல்துறை மந்திரி வேற, முதலமைச்சர். ஏன்னா நம்ம சும்மாவே பாக்குறோம், போகும்போது பாக்குறோம், ஒவ்வொரு டாஸ்மாக் வெளியும் 100 பைக் வந்து நிக்குது. உள்ள போய் பார்ல எல்லாரும் குடிச்சிட்டு திரும்ப வண்டி எடுத்து தான் போறாங்க. யாரும் 2 வீலருக்கு டிரைவர்லாம் வச்சுக்க போறது இல்ல. குடிச்சிட்டு எங்க போறாங்க? வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து ஃபைன் போடப்படுறது இல்ல, எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கல்ல, இன்னைக்கு இதான் டார்கெட், இதை கொடுத்தீங்கன்னா போதும்னா அவ்வளோ ஃபைன் போட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இதே மாதிரி தான் அந்த மதுவிலக்கு தடுப்பு பிரிவும் இதான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அதனாலதான் இவ்வளவு பேர் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, 88 பேரை. ஆமா, இப்ப முக்கிய குற்றவாளியா இருக்கிற, மரக்காணத்துல கள்ளச்சாராயம் வித்த முக்கிய குற்றவாளியா இருக்கிற அமரன்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில. இப்படிதான் வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இந்த டாஸ்மாக் எப்பெல்லாம் மூட போறாங்கன்னு கேட்டேல, டாஸ்மாக் அது வந்து எந்தெந்த டாஸ்மாக்ல எல்லாம் வருவாய் ரொம்ப கம்மியா இருக்கும் அதை தான் மூட போறாங்க இவங்க. அது வந்து ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் வருதுல்ல, அப்ப மூட போறாங்களாம். அதுக்கும் 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்தா மூடுவாங்க போல இருக்கு. ஓ, ஏன் அவ்வளவு நாள் வரையும் குடிக்கட்டும்னு சொல்றாங்களா? ஓகே, அது டாஸ்மாக பத்தி சொன்னீங்கல்ல, அதுல புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி இருக்காருல்ல, அவர் ஆளுநரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்திருக்காரு. டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட இதுவரையும் 1 லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு, இதுல வந்து நான் ஒரு வழக்கு தொடுக்கணும், அந்த டாஸ்மாக் துறை செயலாளர் அங்க உள்ள அதிகாரிகள் மேலாம் வழக்கு தொடுக்கணும், அதனால எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க, எனக்கு அனுமதி கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 4000 சட்டவிரோதமா 4000 பார்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வந்து சட்டவிரோதமாவே சம்பாதிக்கிறாங்க, இதனால அரசுக்கு 15,000 கோடி இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய கணக்குகளோட போய் சொல்லியிருக்காரு. வழக்கு தொடருவாரா இவங்க மேலலாம், அந்த மதுவிலக்கு தடுப்பு பிரிவு துறை செயலாளர் மேலலாம் வழக்கு தொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த டாஸ்மாக் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப, ஊரப்பாக்கத்துல காரணை புதுச்சேரி அப்படிங்கிற பகுதி இருக்கு. அந்த பகுதியில் ஒரு சுடுகாடு இருக்கு. சுடுகாடுக்கு ஆப்போசிட் டாஸ்மாக் கடை இருக்கு, ஒரு பார் இருக்காங்க. அந்த பார்ல குடியாரர்களுடைய அட்டகாசம் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. எதிரில் வர பெண்கள், முக்கியமா கல்லூரி படிக்கிற மாணவிகள்ட்ட சில்மிசெல்லாம் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து வந்து புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்துல, நடவடிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சியரை பார்த்து அந்த பெண்கள் புகார் கொடுத்தாங்க, அப்பயும் நடவடிக்கை இல்லை. நேற்று ஈவினிங் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 50 பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ள பூந்துட்டாங்க அந்த பாருக்குள்ளார. பூந்து கட்டையெல்லாம் அங்க இருக்க குடியாரெல்லாம் அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு, அங்க இருக்கிற டேபிள் சேர்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. பெண்கள் கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கோவப்பட்டாங்கன்னா என்ன நடக்குங்கிறது தான் பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் டாஸ்மாக் மேலேயும் நடவடிக்கை இல்லைங்கிறது இதை வச்சு தெரியுது, கள்ளச்சாராயத்திலையும் நடவடிக்கை எடுக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க, காவல்துறையில புகார் சொல்லலாம், கலெக்டர் புகார் சொல்லலாம், நடவடிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களே களத்துல இறங்க தான் செய்வாங்க. ஆமா, இது நடக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் நடவடிக்கைன்னு சொன்னோம்ல, அதுல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னன்னா, 10 லட்சம் ரூபாய் நிவாரணமா அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு, சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சமே எதை காட்டுதுன்னா, எங்களால முடியலைங்க, பணத்தை வாங்கிட்டு அமைதியா இருக்குன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படிதான் எதிர்கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. நாமக்கல் மாவட்டம் ஜேடார்பாளையத்தில் ஒரு கரும்பு ஆலை இருக்கு. அங்கே வந்து நிறைய வடமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு 4 பேர் வந்து ஒரு குடிசையில் அவங்க தங்குற இடம் அதில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் மர்ம நபர்கள் சில வந்து அந்த குடிசைக்கு தீ வச்சிருக்காங்க. இதில் அந்த 4 பேரும் வந்து உடல் கருகிய நிலையில் இப்போ எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. தீவிர சிகிச்சை வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த பகுதியில் இது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதே மாதிரி மயிலாடுதுறையில் கலைவாணன் அப்படிங்கிற ரவுடி அவருடைய வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து மூலப்பொருட்கள் எல்லாம் வச்சு நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சுட்டு இருந்திருக்காரு. நாட்டு வெடிகுண்டு தவறுதலா வெடிச்சு ஒரு 2 கையும் வந்து அந்த இடத்துலயே வந்து இழந்திருக்காரு. வயிற்றுல நெஞ்சிலெல்லாம் பயங்கர அடி. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியில போலீஸ் போய் அந்த வீட்டை சீல் பண்ணி நிறைய சர்ச் பண்ணதுல பால்ட்ரஸ் குண்டுகள், ஆணிகளும் கைப்பற்றி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் உளவுத்துறையும் காவல்துறையும். கண்டிப்பா. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை விட கட்சியில தான் அதிகமா கவனம் செலுத்துறாருன்னு சொல்ற நடவடிக்கையில பார்த்தாலே தெரியுது. இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காரு, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து போட்டிருக்காரு. 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க டிஎம்கேவில், கூட ரைடு விட்டுருக்காரு. ரொம்ப நாட்கள் கம்மியாக தான் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு, எல்லாரும் ரொம்ப தீவிரமா நீங்க உழைக்கணும், உழைக்காதவர்கள் கட்சியில் இடம் இல்லைன்னு சொல்லி அங்க வந்து பொங்குன்னு பொங்கியிருக்காரு. எங்க பொங்கிருக்கணும் அவரு?
ஆமா, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அதிகாரிகிட்ட இருந்து பொய்தானா எல்லாம் கரெக்டா நடக்கும். மக்களே வந்து அந்த அதிருப்தி இவ்வளவு உருவாயிருக்காது இந்த விஷயத்துல எல்லாம். ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த டிஆர்பி ராஜாக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல, அதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் ஆயிருக்கு. என்னன்னா, அமைச்சர் ஐ பெரியசாமியோட மகன் ஐ செந்தில்குமார், இவர் பழனி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ. இவரோட மனைவி மெர்சி செந்தில்குமார் என்னன்னா, அப்பா மகன் 2 பேரும் எம்எல்ஏ இருக்காங்க, அப்பா அமைச்சரா இருக்காரு. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, நீங்க மட்டும் அமைச்சரா இருக்கீங்களே, என் கணவனுக்கு எப்ப அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல செந்தில்குமாரோட மனைவி மெர்சி இருக்காங்கல்ல, அவங்க தொடர்ச்சியா பதிவுகள் போட்டுட்டே இருக்காங்க. உதயநிதி வந்து அமைச்சர் ஆயிட்டாரு, அவருக்கு என்ன வயசு, பிடிஆருக்கு என்ன வயசு, அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜாக்கு என்ன வயசு, ஏன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, என் கணவருக்கும் அந்த வயசு வந்துருச்சு, அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வயசு. அதனால வந்து இது வந்து அனுபவம், அரசியல் அனுபவம் இவருக்கு நிறையவே இருக்கு என் கணவருக்கு. ஆனா அது வந்து அவங்க அப்பா மனசு வச்சாதான் முடியும் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. சீக்கிரம் பேசுங்க முதல்வர்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க போல ஐ பெரியசாமி. ஆனா திமுக மேல இருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த வாரிசு அரசியல் பிரச்சனை தான். தலைமையில இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே அப்பா மகன் தான் வந்து வர முடியும், போஸ்டிங் வர முடியும்னா, அப்ப சாதாரண தொண்டன் என்ன நிலைமைக்கு ஆளாவான்? கடைசி குடி பிடிச்சிட்டே இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா திமுகல? இது அவங்க சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம்தான். படம் போறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒரு விளம்பரம் வரும்ல, அதே மாதிரி பிஜேபிக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வானதி ஸ்ரீனிவாசன் வந்து விசிக்காக அழைப்பு எடுத்துருக்காங்க. சமூக நீதிக்கு எதிராக செயல்படுற கட்சி தான் திமுக, அது உங்களுக்கே தெரியும், பேசாம பிஜேபி கூட இணைஞ்சிருங்க, நாங்களாம் சமூக நீதி காக்குறவங்கன்னு சொல்றாங்க. பிஜேபிக்கு என்னதான் ஆச்சு, இது அவளே சிரிப்புறான்னு தெரியல வானதி ஸ்ரீனிவாசன் நீங்க சொல்றப்ப. ஓகே, இந்த சைடு இருந்து என்ன சொல்றாங்க? திருமா சைடு இல்ல எக்காரணத்துக்கு கொண்டு பாமக கூடவும் பிஜேபி கூடவும் நான் கூட்டணி வைக்கிறது நான் வாய்ப்பே கிடையாது. ஆமா, அதுதான் அவங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அதேதான் சொல்லி பதில் கொடுத்திருக்காரு திருமா. ஓகே, ஒரு பக்கம் டிடிவி பத்தியா? ஆமா, கூட்டணியை பத்தி பேசும்போது டிடிவி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்ட சொன்னாராம், நம்ம வந்து அமமுகவையும் கூட்டணியில சேர்த்துக்கணும், ஏன்னா கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் வந்து நமக்கு பின்னடைவு ஏற்படும் இதனால, அவங்கள தனியா விட்டோம்னா, அதனால நம்ம சேர்த்துக்கணும்னு சொன்னாராம். சொல்லியும் வந்து எடப்பாடி வந்து மறுத்துட்டாராம். இதை வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவி கிட்ட சொன்னதா அவரே சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஆனா இந்த டைம் கேட்பாரு. என்ன ரீசன்னா, இவங்க போனாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், அப்புறம் தங்கமணி, வேலுமணி எல்லாம் அமித்ஷா மீட் பண்ண போனாங்கல்ல, அப்ப அண்ணாமலை வந்திருக்கிறத எடப்பாடி கிட்ட சொல்லவே கிடையாது, இந்த கோஷ்டிக்கே தெரியாதான். இவங்க உள்ள பெரியாங்க. ஓகே, அமித்ஷா கூட தானே மீட்டிங் போனாங்க, ஆப்போசிட் அண்ணாமலை உட்காந்துருக்கிறா, இது சொல்லவே இல்லையாப்பான்னு சொல்லிட்டு லைட்டா அவமானப்பட்ட மாதிரி தான் உணர்ந்திருக்காங்க எடப்பாடி அன்கோ. வேற வழி இல்ல, முதலாளி சொல்ல நம்ம கேட்டுதானே அவங்க மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருந்திருக்காங்க. ஓகே, 2024 மேபி அந்த கூட்டணியில வந்து டிடிவிக்கும் இடம் உண்டு அப்படிங்கிற சொன்னா கேட்டுதான் ஆகணும். உட்காந்து தோரணை பாத்தியா இல்லையா, எல்லாரும் இப்படிதான் உட்காந்துருந்தாங்க. ஐயா சொல்லுங்கய்யா, இடம் வேற இல்ல நெருக்கடியில உட்காந்துருந்தாங்க, அதனால டிடிவி இருக்கலாம் கூட்டணியில. இன்னொரு பக்கம் அதிமுக பத்தி பேசும்போது ஜெயக்குமார் இருக்காருல்ல, அவர் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்காரு. பேனா சிலை வைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குல்ல, அதை எதிர்த்து வந்து அங்க வழக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க மீனவர்கள்ட்ட வந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு பேனா சிலைக்கு எதிராக. ஓகே, அவர் வந்து விடமாட்டார் போலதான் தெரியுது. மீனவர்கள் உடனே நானே வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த களத்துல குதிச்சிருக்காங்க. அதிமுக சார்பாக போடுறேன்னு வந்து சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்லயும். பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ்க்கு எப்பயுமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சரி, போராடி ஜெயிச்சாங்க. இப்போ வந்து யார் சிஎம்ங்கிறதுல அங்க ஒரு போட்டி. நேத்து வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. அதுல எம்எல்ஏக்களை பொறுத்தவரையும் கூட்டம், ஆமா, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. சித்தராமையாவுக்கு தான் அங்க வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கு எம்எல்ஏக்கள் கிட்ட. இருந்தா கூட டிகே சிவகுமார் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க காங்கிரஸ் அந்த மாநில தலைவரானதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கமிட்டி வந்து பெரிய அளவுல செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறது அந்த தேர்தல் முடிவுகளும் அதை தான் காட்டுது. அதனால அவர் வந்து நான் இறங்கி வேலை பார்த்தேன், பணபலம் செல்வாக்கெல்லாம் எனக்கும் இருந்தது, அதனாலதான் நம்ம ஜெயிச்சோங்கிறத முன் வச்சு அவரும் சிஎம் பதவியை கேட்டுட்டு இருக்காரு. இது வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்துல ஒரு குழப்பமா தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு 2 பேருமே டெல்லியை கிளம்பி போயிருக்காங்க. டெல்லிக்கு அங்க போய் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு டஃப் டாஸ்க் தான். கார்கே, ராகுல் எல்லாருக்குமே இது ஒரு டஃப் டாஸ்க் தான். முக்கியமா கார்கேக்கு தான் பெரிய டாஸ்க். ராகுல் வந்து தலைவரே கிடையாது. இப்ப ஏங்க நான் கட்சி தலைவரும் கிடையாது, எம்பியுமே பதவி பெரிய போய் நான் உட்காந்துருக்கேன். யாரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல கார்கே தான் இருக்கார். கார்கே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். ஒருவேளை நீங்க 2 பேரும் வேணாம், நானே சிஎம் ஆகிக்கிறேன்னு கார்கே வந்துருவாரோ சொல்ல முடியாதுல்ல. அரசியல் என்ன பண்ணலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. 2 பேருமே பயங்கர டஃபா தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வாரம் எப்படி பாக்கணும்னா, 2 சாதியுடைய வாராதான் போயிட்டு இருக்கு கர்நாடகால. ஒக்கலிக்காவா இல்ல லிங்காயத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க போயிட்டு இருக்கு. பிஜேபி தான் பயங்கரமா நடி ஒரு தரவு வெளியாக இருக்கு. தனித்தொகுதி மட்டும் 51 தொகுதி.
எஸ்சி வந்து ஒரு 36 தொகுதி, எஸ்டி வந்து ஒரு 15 தொகுதி. எஸ்டில 15க்கு அவுட்டு, அடிச்சு காலி பண்ணிருக்காங்க. பிஜேபி வரவே முடியல எஸ்டி தொகுதியில. எஸ்சியில 36 தொகுதியில 24 அவுட்டு. ஆமா, ஒரு பெரிய அடிதான். இன்னொரு பக்கம் அந்த இஸ்லாமியர்கள் வந்து 9 பேர் காங்கிரஸ் சார்பா ஜெயிச்சிருக்காங்க. இந்த பக்கம் எதுவும் இருக்காது. அது நமக்கு அங்க நடக்கிறதெல்லாம் வச்சே தெரிஞ்சுது. வேட்பாளராகவே அறிவிச்சிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் பிஜேபியில இருந்து. இடஒதுக்கீடே அந்த 4% தூக்குனாங்க. இதெல்லாம் தான் அங்க கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் முடிஞ்சும் கூட சிஎம் யாருன்னு தெரியல. ஆமா, காங்கிரஸ்ல தான் பிரச்சனை. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். மோக்கா அப்படிங்கிற புயல் வந்து வங்கக்கடல்ல ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தது. அப்படியே வங்கதேசத்துக்கும் மியான்மருக்கும் போய் அடிச்சு நோக்கி இருக்கு. மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகமா. அங்க வங்கதேசத்துல மட்டும் 13,000 வீடுகள் சேதமாயிருக்கு புயல்னால. இப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய அகதிகள் முகாம் அங்கதான் இருக்கான். அந்த அளவுக்கு மக்கள் வந்து கூஞ்சிட்டு இருக்காங்களாங்க. வங்கதேசத்துல லைட்டா அப்படி திரும்பி இருந்தா யோசிச்சு பாரு என்ன ஆயிருக்கும்ட்டு. ஆமா, இங்கேயும் பெரிய அடி வந்திருக்கும். நீங்க இந்த வீடு சேதம் சொன்னீங்கல்ல, துருக்கியில வந்து சில நாட்களுக்கு முன்பு அந்த நிலநடுக்கம் வந்துச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நடு வீதிக்கு வந்துட்டாங்க வீடு இல்லாம. அங்க இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. அங்க வந்து எர்டோகன் அப்படிங்கிறவர் தான் வந்து 2004 இருந்து 2003 இருந்தே பிரதமரா இருக்காரு. 2014 என்ன பண்றாருன்னா, அவரே தன்னோட அதிகாரத்தை கூட்டிக்கிட்டு நான் தான் அதிபர்னு சொல்லிட்டு 2014 இருந்து இப்போ வரையும் அதிபராகவே இருக்காரு. இப்போ அங்கே தேர்தல் நடந்திருக்கு. அங்கே என்ன சொல்றாங்க, மக்கள்லாம் பொதுவாக ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்களாம். ஏன்னா பொருளாதார சிக்கல், இப்போ வீடுகள்லாம் வேற இல்லை. இதெல்லாம் இடையில இவர் சர்வாதிகாரமாக போயிட்டு இருக்காரு எர்டோகன் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. இதுக்கு இடையில வந்து தேர்தல் நடந்திருக்கு. எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கெமல் அப்படிங்கிறவரை இவருக்கு எதிராக நிறுத்தியிருக்காங்க. இப்போ வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. லீடிங்ல இப்போதைக்கு எர்டோகன் தான் இருக்காரு. திரும்பியும் அவரே வருவாரா, இல்லை சர்வாதிகார ஆட்சி அங்கே முடிவுக்கு வருமாங்கிற ஒரு பேசுபொருள் அங்கே போயிட்டு இருக்கு. நாளைக்கு தெரியும் தெளிவா. ஜி கேஸா இல்ல செக்கா? எதுக்குடா? ஹெலிகாப்டர் வாடகை ஜி, அதுல போய் பிரச்சாரம் பண்ணேன்ல. ஃப்ரெண்ட்ஸ்ல கொடுப்பாங்க. மீ ஐயா போகாதீங்க ஐயா, நீங்க போனா திங்கக்கிழமை வந்துடுங்க ஐயா, ப்ளீஸ்யா போகாதீங்க ஐயா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க. சத்தம் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறார் அண்ணாமலை. எல்லா ஸ்டேட் காங்கிரஸ்காரங்களும் நீங்க தான் பிரச்சாரம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு செம டிமாண்ட் தலைவரே. தலைவரே வருண், இங்க உன் ஃப்ரெண்டுங்க அன்னைக்கு தான் அறிமுகப்படுத்தினேன். பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஆடியன்ஸு. ஒரு பேர் சுட்டு விழா நடத்தலாம்னு பாக்குறதுக்குள்ளார நீ ஆப்சண்ட், அந்த பொண்ணு ஆப்சண்ட். எனக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு அதுக்கும் என் ஃப்ரெண்டு வந்து கம்ப்யூட்டருக்குள்ள தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏஐ தானே, அதனால அவங்க இன்னைக்கு அவங்க வராங்களா? நல்லா சமாளிக்கிற. இன்னைக்கு லீவ் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஓகே, நீங்க நானே கொடுக்கலாமா இல்ல ஃப்ரெண்டு தான் கொடுக்கணும்னா கொடுக்க வைக்கலாம். இல்ல சொல்லுங்க. ஸ்டாலினுக்கு தான் வந்து விருது. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. இப்ப மக்கள் கண்ணிலேயே ஒரு மரண பீதி தெரியுது. ஐயோ எங்க எப்ப எது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவரு கண்ணிலேயே ஒரு பீதி தெரியும். ஏன்னா ஐயோ என்னப்பா ஆட்சி தொடர்ந்து கிட்ட பேரா வந்துகிட்டு இருக்கேன், எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு. அதனால ரெண்டு பேருக்குமே பொதுவா, ஸ்டாலினுக்கு சரி மக்களுக்கும் சரி பொதுவா வந்து பயப்படுறாங்கல்ல. அதனால மரண பயத்தை காட்டுறீங்களே அப்படிங்கிறது வந்து கொடுத்துடலாம். ஓகே, சிறப்பு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.